கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரனே சகோதரி, அந்த நாளில் உங்களுக்கு ஒரு நற்செய்தி வடிவில் தினந்தோறும் ஒரு ஆலோசனை நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதன் பகுதியாக இன்றைக்கு ஒரு வாலிபனுக்கு நடந்த உண்மை சம்பவத்தை நாம் பார்க்கலாம். ஒரு வாலிபன் கப்பல் பிரயாணப்பட்டு கப்பலில் போய் கொண்டு இருக்கிறான். அப்போ என்ன பண்ணுறான், எல்லோருக்கும் நற்செய்தி இதை ட்ராக்ஸ் கொடுத்து கொண்டு வரான். அப்படி எல்லோருக்கும் சந்தோஷமாக அவன் கப்பலில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் கொடுக்கும்போது, ஒரு ஐயா கிட்ட அவன் ட்ராக்ஸ் கொடுக்கும்போது அந்த ஐயா பார்த்துட்டு, தம்பி நான் 30 வருஷமாக ட்ராக்ஸ் கொடுத்து கொண்டு இருக்கிறேன் தம்பி, 30 வருஷமாக அந்த நற்செய்தியை ஊழியத்தை நான் செய்து கொண்டு இருக்கிறேன், ஒரு பலனுமே எனக்கு இல்லை தம்பி, நான் அதான் இந்த ட்ராக்ஸ் கொடுத்து நான் சோர்ந்து போயிட்டேன் தம்பி, நீங்கள் இந்த ட்ராக்ஸ் கொடுத்து நிறுத்திட்டு வேறு ஏதாவது வேலை இருந்தால் பாருங்கள் தம்பி, வேஸ்ட் ஆஃப் டைம் தம்பி, நான் கொடுத்து நான் வேஸ்ட் பண்ணிட்டேன் டைமை, நீங்கள் போய் வேறு ஏதாவது வேலை பாருங்கள் தம்பி, இந்த வாலிப வயசில் ட்ராக்ஸ் எல்லாம் கொடுக்காதீங்க தம்பி அப்படின்னு அவர் அந்த வாலிபனுக்கு அவர் அட்வைஸ் பண்ணுறாரு. அப்போ அந்த வாலிபன் அதை கேட்டுட்டு, ஐயா எனக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி 25 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒருத்தர் ட்ராக்ஸ் கொடுத்தாரு ஐயா, அமெரிக்கா வாஷிங்டனில் எனக்கு ட்ராக்ஸ் ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அவர் கொடுத்துட்டு வந்தார். அப்போ யார் இவ்வளோ சந்தோஷமாக கொடுக்குறாங்கன்னு சொல்லி நான் என்ன பண்ணேன், போய்ட்டு அதை வாங்கி அதை படித்தேன். எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது, என் வாழ்க்கையை மாற்றுகிறதா அந்த ட்ராக்ஸில் இருந்தது. அதை நான் படித்தேன், அது என் குடும்பத்தில் இருக்கிறவங்க சொன்னேன், என் குடும்பத்தில் இருக்கிறவங்க ரட்சிக்கப்பட்டாங்க, நான் ரட்சிக்கப்பட்டேன், என் குடும்பம் ரட்சிக்கப்பட்டுச்சு. அதன் மூலிமா நானும் அந்த ஐயா போல் சந்தோஷமாக ட்ராக்ஸ் கொடுக்கணும்னு முடிவு எடுத்தேன் ஐயா. இன்றைக்கு நான் அநேக இடத்துல இந்த ட்ராக்ஸ் கொடுத்து என் மூலிமா அநேகர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க ஐயா. அதனால் நான் ட்ராக்ஸ் கொடுக்க நிறுத்த மாட்டேன் ஐயா. ட்ராக்ஸ் கொடுக்குறது என்னுடைய வேலை ஐயா, நான் விதைக்கிறது என்னுடைய வேலை, முளைக்க செய்கிறது கர்த்தருடைய வேலைன்னு சொல்லி அந்த வாலிபன் அந்த ஐயாண்ட சொன்னானா. அப்போது அந்த ஐயா எந்த வருஷம் அப்படின்னு சொல்கிறப்போ, எனக்கு 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வாஷிங்டன் என்ற பகுதியில் ஒருத்தர் கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறப்போ, தம்பி அது நான் தான் உங்களுக்கு ட்ராக்ஸ் கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அப்போது நான் ட்ராக்ஸ் கொடுத்தது மூலிமா நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிற, உன் குடும்பம் ரட்சிக்கப்பட்டிருக்குது, உன்னை சார்ந்தவங்க அநேகம் ரட்சிக்கப்பட்டிருக்காங்களே, அப்போது நான் கொடுத்த ட்ராக்ஸ் வீண் போகலை, நான் கரெக்டான ஊழியத்தை நான் செய்திருக்கிறேன், அப்போ நான் ட்ராக்ஸ் கொடுத்தது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு அந்த ஐயா நன்றி சொன்னார். அப்போது அந்த இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, நம்ம வாழ்க்கையில் கூட அநேக ஊழியங்கள் நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம், ட்ராக்ஸ் கொடுத்து கொண்டு இருக்கிறோம், இயேசு யாருன்றதை நற்செய்தியை அறிவித்து கொண்டு இருக்கிறோம். அப்போ நாம் சோர்ந்து போகலாம் ஒரு நேரத்தில். நான் எப்படின்னா, நான் ஊழியம் செய்கிறேன், ஒரு பலனும் இல்லையே, யாருமே ரட்சிக்கப்படலையே, யாருமே இயேசு ஏற்றுக்கொள்ளலையே, நம்ம ஒரு வேலை இதாக யோசித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் விதைக்கிறது தான் நம்மளுடைய வேலை, முளைக்க வைக்கிறது கர்த்தருடைய வேலை. அப்போது அந்த ஐயா 30 வருஷம் ஊழியம் செய்து 30 வருஷம் வேஸ்ட் ஆஃப் டைம்னு நினச்சி அவர் கஷ்டப்பட்டு இருந்தார். ஆனால் அவர் கண்ணெதிர அவர் கொடுத்த ட்ராக்ஸ் மூலிமா ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டு, அவன் குடும்பம் ரட்சிக்கப்பட்டு, அநேக ரட்சிக்கப்பட்டாங்கன்றது கேள்விப்படும் போது அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு ஆண்டவருக்கு நன்றி தெரிவித்தது போல், இன்றைக்கு நீங்கள் செய்கிற ஊழியமாக நான் செய்கிற ஊழியம் கூட கர்த்தருக்கு பிரியமான ஊழியம்தான். அதை நம்ம நிறுத்தாமல் நம்ம செய்து கொண்டு இருக்கணும். நாம் ஜீவன் உள்ள நாட்களெல்லாம் அந்த ட்ராக்ஸ் கைப்பிரதியை கொடுக்குறதோ, இயேசு யாருன்றது அறிவிக்கிறதோ நம்ம நிறுத்தாமல் நம்ம ஊழியங்கள் நம்ம செய்யும்போது கட்டாயம் ஒரு கூட்டம் ஆத்மாவை இயேசு கிறிஸ்து ஆதாயப்படுத்தியிருப்பார். அதுக்கு நாம் என்ன காரணமாக இருக்கிறோன்னா, நாம் விதைக்கிறவர்களாக நம்ம இருக்கிறோம். அப்போ சோர்ந்து போகாமல் நம்ம விதைக்கிறவங்களாக இருப்போம். அதன் மூலிமா அநேக ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணுவோம். கர்த்தர் உங்களை எண்ணி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா.